இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது. அரபு நாடுகள் மௌனித்து போயிருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் பேசுவதை நிறுத்தாமல் தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நாங்கள் உணவுகளையும் மருந்துகளையும் விநியோகிக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அதற்குரிய முழுமையான அனுமதி கிடைக்கவில்லை என்று ஐநா அறிவிப்பு விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிபிசியினுடைய நியூஸை நம்ம பார்த்தோம்னா, லண்டன் பிபிசியினுடைய தமிழ் பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்குள் உணவு விநியோகத்திற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் உள்ள சில வெஹிக்கிள்ஸ் போனது, அந்த வெஹிக்கிள்களில் போன உணவுகளை கொடுப்பதற்கு அங்கே இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இந்த உணவு கொண்டு போகிற விவகாரத்துக்கும் ஐநாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக சொல்லியிருக்கிறாங்க. 100 ட்ரக்கை உள்ள அனுப்புவோம்னாங்க. ஏற்கனவே 100 ட்ரக் அனுப்புவதா சொல்லி 3 நாள் ஆயிடுச்சு. நேற்றைய தினம் என்ன செஞ்சாங்கன்னா 11 ட்ரக்கை மட்டும் தான் உள்ள அனுப்பினாங்க. அந்த 11 ட்ரக்குகளில் போன உணவுகளையும் மருந்துகளையும் குடிநீரையும் கூட அவர்கள் மக்களுக்கு விநியோகிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இதுதான் அந்த செய்தியினுடைய உண்மையான வெளிப்படையான சாராம்சமான செய்தியாக இருக்கிறது. இதே நேரத்தில் நீங்கள் பிபிசியில் செய்தியை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த உணவுகளை திருடாமல் இருக்க வேண்டும், அங்கதான் அந்த வன்மத்தையும் வக்கிரத்தையும் அவர்கள் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உணவை திருடுகிறதா? முழு பாலஸ்தீனத்தையும் திருடிய ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு கவலையான நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் காசாவிலே கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 54 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அல் ஜசீராவும் இதை பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்கிறாங்க. பல ஊடகங்களும் தற்போது இதை வெளியிட்டு வர்றாங்க. தோஹா பேச்சுவார்த்தை தற்போது மீண்டும் தோல்வி அடைகிற நிலையை அடைந்திருக்கிறது. காரணம் என்ன? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினால, நெத்தன்யாகுனுடைய அரசாங்கத்தினால பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலுடைய தூதுக்குழு எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாமல் மீண்டும் நாட்டுக்கே திருப்பி வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகிற மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் சமாதானத்தை விரும்பவில்லை. இஸ்ரேல் தோல்வி என்கிற நிலையில இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம ஜெயிச்சுக்கிறோன்னு, யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா மட்டும்தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்று நெத்தன்யாகு நினைக்கிறார். அதனால தன்னுடைய சமாதானம் பேசுவதற்காக சென்ற தூதுக்குழுவையும் மீண்டும் வரவழைத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவுக்குள்ள எந்த விதமான மருந்து பொருட்களையும் கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லி WHO இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தான்